கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி திருப்பரங்குன்றம் பகுதியிலே ஒரு சர்ச்சை இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கிறது. மதவாத சக்திகள், இந்துத்துவ அமைப்புகள் எப்படியாவது தமிழ்நாட்டிலே காலை ஊன்ற வேண்டும், அதை எந்த வழியிலாவது தாங்கள் காலை ஊன்றுவதற்கு வழிகாண வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்துத்துவ அமைப்புகள் எதை கையிலே எடுப்பது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கிறேன், கார்த்திகை தீபம் என்பது தமிழ் கடவுள் முருகனுக்காக கொண்டாடப்படுவது திருவிழாவை தவிர இந்தியாவில் இருக்க இந்துக்களுடைய பண்டிகை அல்ல, அது தமிழர்களுடைய பண்டிகை. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கார்த்திகை திருவிழாவை கொண்டாடுவார்கள். இதில் இந்துத்துவாவுக்கு எந்த வேலையுமே கிடையாது. ஆனால் இப்பொழுது திடீரென்று திருப்பரங்குன்றத்திலே கார்த்திகை தீபத்தை ஒட்டி ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார்கள். நீதிமன்றத்தை அணுகி அங்கே ஒரு உத்தரவை வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். 2014ஆம் ஆண்டு நீதியரசர்கள் பவானி சுப்பராயன் அவர்களும் அதே போல் நீதியரசர் கல்யாண சுந்தரம் அவர்களும் 2014ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். எந்த இடத்துல இது வழக்கப்படி ஏற்றிக்கொண்டிருக்கிறோமோ கார்த்திகை தீபத்தை அதே இடத்திலே தான் ஏற்ற வேண்டும் என்று 2014 தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவர்கள், அதை அறிந்து கொள்ளாதவர்கள், அதை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் ஏதோ ஒரு புதிதாக ஒன்றை கண்டுபிடித்ததைப் போல நேற்று முன்தினம் நீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு கார்த்திகை தீபத்தை விளக்கேற்றுவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டு ஒரு இடத்தை குறிப்பிட்டு கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அந்த நீதிபதியும் தீர்ப்பை தந்திருக்கிறார். ஆனால் ஒரு நீதிபதி நாங்கள் சட்டத்தை மதிப்பவர்கள், நீதிக்கு தலைவணங்குபவர்கள். எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை போல சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒருவர் இந்தியாவிலேயே கிடையாது. அந்த அளவுக்கு சட்டத்துக்கு மரியாதை கொடுப்பவர், சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர். எனவே 2014 2 நீதிபதிகள் ஃபுல் பெஞ்ச், அதாவது டிவிஷன் பெஞ்ச் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை செட்டசைட் பண்ணாமலோ அல்லது அந்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு இல்லாமலோ ஒரு புதிதாக ஒரு தனி நீதிபதியை வைத்து ஒரு தீர்ப்பை வாங்கி கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டால் எப்படி நிறைவேற்ற அனுமதிக்க முடியும்? அப்படி அனுமதித்தால் தமிழக அரசின் மீது என்ன குற்றச்சாட்டு வரும் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே 2014 தீர்ப்பின்படி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். சார், இப்போ அங்கே போராட்டம் நடத்தக்கூடியவர்களை நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று நாங்கள் தீபம் ஏற்ற வரோம், தமிழக அரசு ஒத்துழைப்பு மறுக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், நீங்க சொல்ற பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். பல்வேறு அமைப்புகளை தீர்ப்பை கூட இந்த அரசு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றாங்க. நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பை, அவர்கள் 2014 நீதிமன்ற தீர்ப்பை மறந்துவிட்டு பேசுகிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காதவர்கள் அவர்கள்தான். இன்றைக்கு யார் யாரெல்லாம் அப்படி பேசுகிறார்களோ அவர்கள் மீது 2014 தீர்ப்பினுடைய அடிப்படையிலே எந்த வழக்கையும் தொடர்வதற்கு தமிழக அரசுக்கு உரிமை உண்டு. ஆனால் 2014 தீர்ப்பை படித்து பார்க்காம அப்படி ஒரு தீர்ப்பு இருக்கிறதே தெரியாமல் எல்லா விஷயத்தையும் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் மறைச்சிட்டு புதுசாக ஒரு கதையை கட்டி விட்டுட்டு போனால் அதை மக்கள் நம்புவார்களா? தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சவாயர்கள் அல்ல, ஏமாளிகள் அல்ல. அவர்களுக்கு வேண்டுமென்றால் அடிமை பழனிசாமி கிடைக்க முடியுமே தவிர வேறு எந்த அடிமைகளும் தமிழ்நாட்டில் கிடைக்க மாட்டான். தமிழ்நாடு என்பது இங்கே மத ஒற்றுமை, மத நல்லிணக்கம் இவற்றுக்கு எடுத்துக்காட்டான பூமி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். அதை இன்றைக்கும் நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செஞ்சு அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமாக என்ன முடிவு செஞ்சிருக்காங்க? தள்ளுபடி செஞ்சால் அதுக்கு மேலே என்ன இருக்கோ அதை பற்றி சட்டத்துறை மூலமாக ஆராய்ந்து நடவடிக்கைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக தமிழக அரசோட செயல்பாடு இந்த இடத்துல நடந்து கொண்ட விதத்தை வச்சு மதம் தொடர்பான ஒரு கருத்தை தெரிவித்து, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு வேற வேலையே கிடையாது. தமிழ்நாடு அரசு மீது ஏதாவது குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்பது ஒன்றுதான் அவருடைய வேலை பணி. என்ன, இந்த சம்பவத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு இதில் தமிழர்களுக்கு ஆதரவாக, தமிழக அரசுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியவர் இந்துத்துவாவினுடைய கைக்கூலிகளுக்கு அடிமையாக இருந்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நிரூபித்திருக்கின்றார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்று. இந்த தீர்ப்பை பொறுத்த மட்டில் 2014 அவர்கள் பெரிதும் போற்றிக் கொண்டிருக்கிற அம்மா அம்மா என்று உச்சரிக்கிறார்களே,
அந்த அம்மையார் ஆட்சியில் இருந்தபோது வந்த தீர்ப்பு தான். ஆக அந்த அம்மையாரை விட எடப்பாடி ஒன்றும் பெரிய அறிவாளி என்று அவருடைய கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொண்டால் அதுக்கு குறுக்கே நிற்க நாங்கள் தயாராகவில்லை. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கிற போது தான் இந்த தீர்ப்பு வந்தது. அப்படி இந்த தீர்ப்பு சரியில்லை என்று சொன்னால் அந்த அம்மையாரே அப்பொழுது மேல் மீது போயிருப்பார். ஆக அந்த அம்மையார் காலத்தில் போடப்பட்ட ஒரு தீர்ப்பு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்ப்புக்கு உடன்பாக இருக்கிறதுனால தான் இந்த நடவடிக்கை. அதிமுக இதே, அதாவது சொல்கிறேன், அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல தான் இன்னைக்கு என்றைக்கு இது வழக்கப்படி ஏற்றப்படுகிற இடத்தில் தான் ஏற்றப்பட வேண்டும் என்று அன்றைக்கு நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறார்கள். இன்றைக்கு முழுவதும் தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்ட காரணத்தாலே தன்னை முழுவதுமாக மறந்துவிட்டு தான் முழு அடிமை என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் அவர் நிரூபித்திருக்கின்றார். அதிமுக தொண்டர்கள் வெட்கப்பட வேண்டும். தமிழ்நாடு காவல்துறை நம்பாமல் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை கொண்டு அமர்த்தி பாதுகாப்பு ஈடுபடுத்துறாங்க நீதிமன்ற உத்தரவினர்கள். இந்த செயலை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றை மட்டும் சொல்கிறோம், அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்றைக்கு நீதிபதியினுடைய உத்தரவுப்படி அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் எப்படின்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதனுடைய கமாண்டா உத்தரவின்படி தான் செயல்படும். இப்போ நீதிமன்றத்துக்கு அவங்க பொறுப்பில் ஒப்படைச்சிருக்கிறதுனால அவங்க அவர் கமாண்டா படையை அனுப்பியிருக்கின்றார். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு அந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதை மீறி எந்த சக்தி வந்தாலும் அந்த சக்தியை எதிர்கொள்கிற சக்தி எங்களுக்கு இருக்கிறது. அரசியல் கட்சிகளை தாண்டி நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய பார்வை என்ன? நான் தான் அதை ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, டிவிஷன் பெஞ்சினுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, இது சிங்கிள் ஜட்ஜுடைய ஜட்ஜ்மெண்ட். மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு காவல்துறை அங்கே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அந்த சம்பவத்திற்கு அனுமதி அளிக்க மாட்டேங்குது. அவர்களை எதிர்த்து மத்திய பதப்படை வீரர்களை நீதிபதியை அனுப்புறதுங்கிறது எந்த மாதிரி இருந்து மாநில சுயாட்சி குறித்தான ஒரு பார்வையை திரும்ப ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்க மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வருது. அதாவது இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் விளக்கமாக என்ன மிக நீண்ட விளக்கத்தை தந்தாக வேண்டும். அதற்கான நேரம் இதுவல்ல. நிச்சயமாக அதற்கான விளக்கங்கள் எங்களுடைய தலைமையின் மூலமாக நாங்கள் தரப்போம். எங்களுக்கு காலையில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் 10:30 மணிக்கு தான் விசாரணை வரும். அதற்குள் அதை பற்றி நாங்கள் விமர்சிப்பதோ அதை பற்றி கருத்து தெரிவிப்பதோ எந்த வகையில் ஒன்றும் தெரியல. லெட் அஸ் வெயிட். 10:30க்கு சொல்கிறாரு. லெட் அஸ் வெயிட் ஃபார் தி அவுட்கம் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் டு பி கிவன் பை தி கோர்ட். ஓகே. இந்து அமைப்புகளோட செயல்பாடையும் குறிப்பாக பாஜகவோட செயல்பாடையும் எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு செயல்படுறாங்க சார். இந்து அமைப்புகளுடைய செயல்பாடுங்கிறதானுங்க பாரதிய ஜனதாவோட செயல்பாடு. அது எப்படி வித்தியாசமாக பார்க்க முடியும்? அதான் ரெண்டும் ஒன்று தானே. அதை ரெண்டும் ஒன்றா இருக்கிற போது அதை எப்படி வித்தியாசமாக வேறுபாடாக பார்க்க முடியும்? நாங்கள் பழனிசாமியை பற்றி கேட்டீங்க, நாங்கள் தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு தன்னுடைய கட்சி எடுத்த நிலை என்ன என்பதே மறந்துவிட்ட ஒரு முன்னாள் முதலமைச்சர். அப்ப அன்னைக்கு என்ன பிரச்சனை? 2014 என்ன பிரச்சனை? இது என்ன பிரச்சனை என்பது அவங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆட்சியில் அந்த அரசு போட்டு அப்படி விட்டு நீங்கள் படித்து பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காரு அதே தான் நாங்களும் சொல்லியிருக்கோம். வேற ஒன்றும் அந்த நீதிபதி அந்த நீதிபதிக்கு தான் அந்த மாதிரியான தீர்ப்பு பெற முடியுங்கிற நோக்கத்திலே அவர்கிட்ட போய் அவர் சொல்ற தீர்ப்பா சார், நாங்கள் அதெல்லாம் கலங்கற்பித்து அப்படியெல்லாம் நாங்கள் சொல்றதுக்கு இங்கே வரல. நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடை சொல்ல வந்திருக்கோம். 2014 ஜட்ஜ்மெண்ட் நம்பரை மட்டும் தந்துடுறோம். காப்பி கிடைக்கல. ரிட் அப்பீல் நம்பர் 1524/2014 டேட்டட் 7/12/2017. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துக்கங்க. அதில் உங்களுக்கு விளக்கங்கள்லாம் நிச்சயமாக தெரியும். அது எந்த ஆட்சியில் போடப்பட்டது, எந்த ஆட்சி இது